திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்காக 1500 மீட்டர் காடா துணி அண்ணாமலையார் கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருவண்ணாமலையில் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது திருக்கார்த்திகை தீபத் திருவிழா. இந்த தீபத் திருவிழாவின் முத்தாய்ப்பான தினம் என்று கருதக்கூடியது பரணி தீபம் மற்றும் மகாதீபம். வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை அண்ணாமலையார் திருக்கோவில் கருவறையின் முன்பு 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீப மலையின் மீது மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த மகாதீபம் ஏற்றப்படுவதற்காக தீப கொப்பரையானது தற்பொழுது தயார் நிலையில் திருக்கோவிலில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் சுமார் 3500 லிட்டர் ஆவின் தூய நெய்யும், அதனைத் தொடர்ந்து அதற்காக திரியாக பயன்படுத்தக்கூடிய அந்த காடா துணி 1500 மீட்டர் பயன்படுத்தப்பட்டு ஜோதி ஸ்வரூபமாக அண்ணாமலையார் டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். இந்த நிலையில் இன்று மாட வீதியில் 1500 காடா துணியானது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு திருக்கோவிலுக்குள் சம்பந்த விநாயகர் ஆலயத்தில் வைக்கப்பட்டு தற்போது சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை அதிகாலை 9ஆம் திருநாளாமான நாளை அதிகாலை திருக்கோவிலில் அந்த கொப்பரை மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கோவில் ஊழியர்களால் 2668 உயரம் கொண்ட தீபமலைக்கு கொண்டு செல்லப்படும். அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் இந்த 1500 மீட்டர் காடா துணியும் 3500 கிலோ நெய்யும் கொண்டு செல்லப்பட்டு நாளை மறுதினம் மாலை அண்ணாமலையார் இந்த மலை மீது இருந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.